अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் ஓதக்கூடாது, கம்மி நேரத்தில் கம்மியாக ஓதுனா கூட அதிக நன்மையை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு சில திக்ருகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட இந்த துவாவை நம்ம வெள்ளிக்கிழமையில் ஓதுறதும் நமக்கு அதிக சிறப்பை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. முதல்ல நம்ம வெள்ளிக்கிழமைகளில் பின்பற்ற வேண்டிய ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓத வேண்டிய துவாவை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அல்லாஹூ தன்னோட அடியார்கள்ட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடியது இந்த 3 விஷயங்கள் தான். அப்போ நம்ம இந்த 3 விஷயங்களும் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த துவாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த துவாவானது நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பல சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதுவும் நம்ம இதை வெள்ளிக்கிழமைகளில் ஓதும் போது அதனுடைய சிறப்பு இன்னும் அதிகமானதாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமைகளில் பின்பற்ற வேண்டிய அந்த 3 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்போதுமே வெள்ளிக்கிழமைகளை மறுமையுடைய நினைவோடு கழிக்கணும். அதாவது மறுமை நாளானது வெள்ளிக்கிழமையில தான் வரும். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டுனாலே நம்மளோட நாளை மறுமை நாளோட நினைவோடு தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாரம் ஃபுல்லாக நம்ம உலகத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம மறுமையை நினைக்கும் போது நம்மளுடைய ஈமான் அதிகமாக பலப்படும். அதோட நமக்கு ஒரு அச்சம் உண்டாகும். அப்போ நம்ம அதிகமாக நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமைகளில் மறுமை நாளை நினைக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த 2வது விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக ஸலவாத் ஓத சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த ஸலவாத்து எடுத்து காமிக்கப்படும் அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது விஷயமாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமாக ஸலவாத்து ஓதுவது. அப்போ 2வது அமலானது அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்து ஓதுறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கனால இது நமக்கு ஒரு கடமையாகவும் இருக்குது. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகமாக துவா கேட்பது. அதாவது இந்த வெள்ளிக்கிழமை தான் நமக்கு அதிகமாக துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ நம்ம இந்த வெள்ளிக்கிழமைகளை நம்மளோட துவாவை அதிகப்படுத்தி கேட்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் எந்த நேரத்தில் துவா ஏற்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் நம்மளால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து துவா செய்கிறதும் ரொம்ப உட்காந்து துவா செஞ்சுட்டே இருக்கிறதும் முடியாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஒரே வரியில் ஈஸியாக ஓதக்கூடிய ஒரு துவாவை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவானது 3 விஷயங்களை அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த துவாவை ஓதுறதுனால நம்ம இப்போ பார்த்த 3 விஷயங்கள், அதாவது வெள்ளிக்கிழமையில் ஸலவாத்து ஓதுறது, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக துவா கேட்குறது, இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களையுமே நம்ம இந்த ஒரு துவாவின் மூலியமாக கேட்குறோம். இப்போ நம்ம அந்த துவா என்னங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலா நபீனா முஹம்மதின் ரப்பிகுஃபிர்லி வர்ஹம்னி. இந்த துவாவை நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலா நபீனா முஹம்மதின் அப்படிங்கிறதுல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து ஓதுறோம். ரப்பிகுஃபிர்லி அப்படின்னா நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறோம். வர்ஹம்னி அப்படின்னா யா அல்லாஹ் நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நம்ம அருளை கேட்குறோம். எப்போதுமே நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள்லேயே சிறந்ததுன்னா நம்ம அல்லாட்ட அருளை கேட்கறது தான். அப்போ இந்த துவாவில் நம்ம 3 விஷயங்களை செய்கிறோம். ஃபஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்து ஓதுறோம், 2வது பாவ மன்னிப்பு கேட்குறோம், 3வது அல்லாட்ட அருளையும் கேட்குறோம். இப்படி 3 விதமான விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்குது. அப்போ இந்த துவாவை காலையிலேருந்து மாலை வர அல்லது காலையிலேருந்து இரவு வரைக்கும் கூட நம்ம திக்ரு மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் நம்ம அனைவருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக, மேலும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.